ஒரு வழியாக the most awaited moment has come. எஸ், நேற்று காலையில் சென்னையிலேருந்து நான் கிளம்பி நைட்டு வந்து தென்காசியில் ஸ்டே பண்ணேன். இட் வாஸ் அ வெரி டயரிங் ஜர்னி. அண்ட் இன்றைக்கி மத்தியானம் வந்து தென்காசிலேருந்து கிளம்பி கேரளா பார்டர் என்ட்ரு ஆயாச்சு. ஆரியங்காவு செக் போஸ்ட் வழியாக ஐ திங்க் என்ட்ரானேன். கொஞ்சம் செக் போஸ்ட்டில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. பட் ஸ்டில் இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சு ஒரு செம்மையான ட்ரிப்பு, ஒரு முரட்டுத்தனமான ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். அண்ட் கிளம்புனதுக்கு அப்புறமா தான் எனக்கு தோணுச்சு, டு பி ஃப்ராங்க் நேற்று கூட எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. கிளம்புன பின்னாடி தான் இன்றைக்கி தான் எனக்கு தோணுச்சு, நம்மளோட ட்ரிப்பை நம்ம ஏன் ஷூட் பண்ணி ஒரு ட்ராவல் விளாக் மாதிரி எடுக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க டிஎம்ல, இந்த மாதிரி நீங்கள் ஏன் ஒரு புது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆனால் நிஜமாகவே எனக்கு வந்து அந்த குக்கரி ஷோஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம ஊருக்குள்ளாரையே வந்து விளாக் பண்ணுறது, அதுக்கப்புறமா ஸ்கெட்ச் வீடியோஸ் பண்ணுறது, அதுலலாம் எனக்கு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. பிகாஸ் நிறைய நம்பர் ஆஃப் சேனல்ஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகமும் எனக்கு இருந்துச்சு. பட் இப்போது ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக எனக்கு வந்து இந்த ஐடியா தோணுச்சு, நம்ம எனிவே நம்ம ட்ராவல் பண்ணால் அதெல்லாம் வந்து ஷூட் பண்ண தான் போகிறோம், ஸோ அதையே ஒரு யூடியூப் சேனலில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அண்ட் இந்த சேனலுக்கு பேர் நாடோடி அப்படின்னு நானே யோசிச்சு வச்சுருக்கேன். நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது பெட்டராக சஜஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னாலும் எனக்கு சொல்லுங்கள். ஸோ இந்த சேனல் எதை பற்றி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் அண்ட் ஒன்லி என்னோட ட்ராவல். நான் வந்து எனக்கு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அண்ட் இவ்வளோ நாளாக வந்து லாக்டவுனில் ட்ராவலே பண்ணாமல் வீட்டில் எல்லோரும் கப்பிச்சிப்புன்னு அமைதியாக இருந்தோம். அந்த காலம்லாம் இப்போ கொஞ்சம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிப்பு போகலாம். நான் ட்ரிப்பு எப்பப்போ போகிறேனோ அப்பப்போ உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக நான் போஸ்ட் பண்ணிடுவேன். அண்ட் இதுக்கு மேலே என்னென்ன லொக்கேஷன்ஸ் எல்லாம் போகணும், எந்தெந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ அதையும் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இனிமேல் நாடோடி சேனல் மூலமாக நம்ம வந்து எப்பவுமே கனெக்டடாக இருக்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேரளாவில் இருக்கோம். கேரளாவில் வந்து எஸ்பெஷலி வந்து பீச் தான் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். எஸ்பெஷலி இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வர்க்கலா அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கோம். இது வந்து இட் பிலாங்ஸ் டு ட்ரிவாண்ட்ரம் டிஸ்ட்ரிக்ட். டிஸ்ட்ரிக்ட் தானே ட்ரிவாண்ட்ரம்? இட் பிலாங்ஸ் டு ட்ரிவாண்ட்ரம் டிஸ்ட்ரிக்ட். இது பார்த்தீங்கன்னா வந்து சவுத் கோவா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து கூகுள் பண்ணி பார்த்துருக்கேன். இது வந்து இட் இஸ் ஃபேமஸ் ஃபார் கிளிஃப் பீச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தது. ஸோ நான் ரொம்ப 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 எக்ஸைட்டடாக இருக்கேன். இங்கே வந்து என்னென்ன மாதிரியான பீச்சஸ் எல்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணலாம், என்னென்ன கோயிலெலாம் இருக்குது, இங்கே லோக்கல் பீப்புள் எப்படி இருப்பாங்க, எப்படி பேசுவாங்க, பழகுவாங்க அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ ஸ்டே கனெக்டட் வித் மீ. ஓகே, கூகுள் லொக்கேஷன் படி இப்போ வந்து நம்ம கப்பில் பீச் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கோம். இந்த பீச்சோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ரைட் சைட் பார்த்தீங்கன்னா வந்து பீச் இருக்கும். நான் இறங்கி காட்டுறேன். என்னோட லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா வந்து பேக் வாட்டர் இருக்கும். இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனை சத்தியமாக நான் நம்ம ஊரில் பார்த்ததே இல்லை. பீச் எல்லாம் நிறைய இருக்குது நம்ம ஊரில். ஆனால் வந்து திரும்பி பார்த்த உடனே பேக் வாட்டர் வந்து சான்ஸே இல்லை. இப்போ நான் ஐ திங்க் இந்த இடத்துல கொஞ்சம் இறங்கி ஒரு 10 minutes ஸ்பாட் போடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கேரளா கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு வரப்பவே தெரிஞ்சிச்சு. ஸோ மாஸ்க் இல்லாமல் நம்ம இறங்கவே முடியாது எங்கேயும். நீங்களும் வந்தீங்க, ஐ மீன் இந்த கோவிட் சுச்சுவேஷன் முடியறதுக்கு முன்னாடி நீங்களும் வந்தீங்கன்னா மறக்காமல் மாஸ்க் எடுத்துகிட்டு வந்துடுங்க. வர்க்கலாவில் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு செம்மையான ஸ்பாட் சிக்கும்னு நான் சத்தியமாக நினைக்கவே இல்லை. எத்தனை பீச் தான் இன்னும் வர்க்கலாவில் இருக்குதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. மாஸ்க் போடணும், அது ரூல் தான். பட் ஸ்டில் கொஞ்சம் இந்த பீச் காற்றை வாங்கலாம் அப்படின்ட்டு நான் மாஸ்க்கை கழட்டியிருக்கேன். ஆல்மோஸ்ட் இது வந்து சன்செட் ஆக போகிற நேரத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் இன்னைக்கு கொஞ்சம் வெயில் அதிகமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மழை பெய்யல போல். யார்ட்டாவது கேட்டால் தான் தெரியும். இப்போ நம்ம ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக ஜாலியாக கொஞ்சம் நேரம் பீச் காற்று மட்டும் வாங்கலாம். வாங்க. இவ்வளோ ரிலாக்ஸ்டாக நான் ஃபீல் பண்ணதே இல்லைங்க. என்ன தான் வெயில் அடித்தாலும் இந்த பீச்லேருந்து காற்று வர்றதுனால நமக்கு வந்து வேர்வை, வெக்க, புழுக்கம் அதெல்லாம் இல்லவே இல்லை. ரொம்ப ப்ளசண்ட்டாக தான் இருக்குது. இந்த இடம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஸ்டில் ரொம்ப அட்வென்ச்சரஸாக சூப்பராக இருக்குது. ஏன்னா நம்ம ஊர்லலாம் நம்ம இதெல்லாம் பார்த்ததே இல்லைல்ல. அதனால் நமக்கு எல்லாமே புதுசாக தாங்க இருக்கும் இங்கே வந்தால்.
இதெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக போட்டிருக்காங்களா இல்லை நேச்சுரலான்னு எனக்கே தெரியல. யாராவது லோக்கல்ஸ் கிட்ட கேட்டால் தான் தெரியும். மேபி இந்த கடல் அரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆர்டிஃபிஷியலாக இவங்களாவே மேன்மேடாக இதெல்லாம் இந்த பாறையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், அப்படியே கண்ணுக்கு எட்டுற தூரம் வரைக்கும் கடல் தான். நான் திருப்பி உங்களுக்கு கேமராவை காட்டுறேன். கண்ணுக்கு எட்டுற தூரம் வரைக்கும் உங்களுக்கு தெரியவே தெரியாது கடல் வந்து எங்கே முடியுது எங்கே ஆரம்பிக்குது, இந்த பீச் வந்து எங்கே முடியுது எங்கே ஆரம்பிக்குது, இதெல்லாம் சத்தியமாக உங்களுக்கு தெரியவே தெரியாது. யாருமே இல்லை. எப்பவுமே இந்த மாதிரி அமைதியாக இருக்குமா, இல்லைன்னா வந்து இப்போ கோவிட் சுச்சுவேஷனால வந்து இங்கே க்ரௌடு கம்மியாக இருக்கான்னு தெரியல. ஆனால் இப்போ யாருமே இல்லை. நிஜமா இவ்வளவு தனியாக என்ன சொல்கிறது, இவ்வளோ ப்ரைவசியாக இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இது ஆல்மோஸ்ட் ஒரு ப்ரைவேட் பீச் மாதிரி இருக்குது. நீங்கள் ஈசிஆரில் ரூம் போட்டு ஒரு ப்ரைவேட் பீச்சை என்ஜாய் பண்ணால் எப்படி இருக்குமோ அதெல்லாம் விட இது 100 மடங்கு மேலே இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த சன்செட்டை மட்டும் நீங்கள் பார்த்துட்டே இன்னைக்கு ஃபுல்லாக இந்த ஈவினிங்கே நீங்கள் வந்து இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், ஒரே ஒரு பறவை பறக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். த லேண்ட் ஆஃப் பேக் வாட்டர்ஸ் அப்படின்னு கேரளாவை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். பிகாஸ் இந்த இடத்துல கடல், இந்த இடத்துல பேக் வாட்டர். பட் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருக்குது, நம்ம ஊர்லேயும் வந்து கடல்லாம் இருக்குது, ஆனால் ஏன் பேக் வாட்டர் இல்லை, இங்கே மட்டும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருக்குது. இன்றைக்கி தான் அதை நேரில் போய் நான் கிளியர் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பேக் வாட்டர் எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுது, அதாவது நம்ம அட்லீஸ்ட் பார்க்க முடியுமா, இல்லைனா அது வந்து அதுவும் ஒரு இன்ஃபைனிட்டாக ஒரு கடல் மாதிரி இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதனால ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது, பார்க்கலாம். எங்கே ஸ்விம் அட்வென்ச்சர் வாட்டர் ஸ்போர்ட்ஸ்னு இங்கே போட்டுவாங்கல்ல நம்ம ஊரில் வந்து. இது என்ன நத்தையா, இங்கே பாருங்களேன், ரெண்டும் ஒட்டி இருக்கு, பாவம் விட்டுறலாம். ஓ எடுத்துட்டேன். ஆமாம், இது ஒரு பார்க்குறதுக்கு இது ஒரு ப்ளே ஏரியா மாதிரி இருக்குது. இப்போ கோவிட் சுச்சுவேஷனால யாரும் வந்திருக்க மாட்டாங்கல்ல, அதனால கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீயாக ரோட்லேயே இந்த நத்தையெல்லாம் ஜாலியாக ஃபேமிலியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் வந்துட்டு போட்டிங் போக முடியல அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அட்லீஸ்ட் அந்த போட்டு கிட்ட போயிட்டு உள்ளேயாவது இறங்கி சும்மா பார்த்துட்டு வரேன். இந்த போட்லாம் இப்போ கண்டிஷன்லேயே இல்லை போல், தண்ணியில் மூழ்கி இருக்கு. ஓகே, இவ்வளோ தூரம் வந்தாச்சு, அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க. பீச்சை பார்த்தாச்சு, தனியாக அந்த சைட் பேக் வாட்டரையும் பார்த்தாச்சு. ஆனால் இந்த கடலும் இந்த பேக் வாட்டரும் எங்கே சேருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஐ திங்க் ஒரு பர்ஃபெக்டான டைமில் தான் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு. ஏன்னா வந்து ரைட் சைட் பார்த்தீங்கன்னா வந்து சன்செட் ஆகிற நேரம், அதனால் கரெக்டான டைமில் தான் நம்ம பீச்சில் இருக்கோம். ஓகே, ஸோ இந்த இடம் தான் வந்து ரெண்டும் கலக்கிற இடம் அப்படின்னு நினைக்கிறேன். கடல் வந்துக்கிட்டே இருக்கு, நடுவில் கொஞ்சமாக வழி இருக்கு. ஸோ தட் அந்த தண்ணி கொஞ்சம் மட்டும் வந்து இந்த மாதிரி ஆறு மாதிரி ஓடுது பாருங்களேன். அதான் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பேக் வாட்டரை பார்க்குறேன். ஐ மீன் கடலும் பேக் வாட்டரும் எங்கே சேருது அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்டை இதுதான் நான் என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நிஜமா. தீஸ் பீப்புள் ஆர் ஸோ கிஃப்டட்ல. எந்த மாதிரி ஒரு சீனிக்கான வியூவில் இவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. டெய்லி இவங்க வாழ்கிற இவங்களோட டெய்லி லைஃபே இங்கே இருக்கிறதுனால மேபி உங்களுக்கு அது பெருசாக தெரியாமல் இருக்கலாம், இவங்க பெருசாக ரசிக்காமல் இருக்கலாம். பட் எனக்கு கேட்டால் அவங்க ரொம்ப லக்கி, ரொம்ப கிஃப்டட்னு தான் நான் நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய அலை வந்துட்டு இருக்கு பாருங்க. ஆனால் அந்த பாறையில் மோதுனோட அப்படியே அந்த அலையோட ஃபோர்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆயிடுது. அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி மட்டும் அந்த பாறைக்கு கீழே இப்படி வந்துகிட்டு இருக்கு. அப்படியே அது எண்ட்லெஸ்ஸாக போய்கிட்டே இருக்கு. இந்த பக்கம் எப்படி கடல் எண்ட்லெஸ்ஸாக இருக்கோ அதே மாதிரி அந்த பக்கம் வந்து இந்த பேக் வாட்டரும் எண்ட்லெஸ்ஸாக போய்கிட்டே இருக்கு.
ஜஸ்ட் அது மீட் பண்ணுற இடம் தான் இது. தள்ளிட்டு அடிச்சுட்டு போற மாதிரி இருக்கு. இந்த இடத்தோட அழகையே இந்த பாலித்தீன் கவர் வந்து கெடுக்குது. அதனால அதை தனியாக வச்சுட்டு போகிறப்ப நான் டிஸ்போஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வச்சுட்டு அப்புறமா நான் தூக்கி போட்டுறேன். இங்கே ஏதோ ஒரு பறவை நடந்து போயிருக்குன்னு நினைக்கிறேன். அதோட இந்த கால் தடத்தை பாருங்களேன். சம்திங் லைக் ஏதாவது ஒரு பறவையாக இருக்கும். இந்த மீனெல்லாம் பிடிக்க வரும்ல நிறைய பறவை, லைக் நிறைய கார்னிவோரஸ் பறவைகள், அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் போல். இந்த பேக் வாட்டர் சீலாம் பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. கால் வச்சிருந்தா அப்படியே அதுவே புதையிற மாதிரி இழுக்குது நம்ம காலை. அந்த அளவுக்கு இங்கே வீக்காக இருக்குது மண். 2 கரையிலையும் தென்னை மரம். ஓகே, சன்செட்டை முடிச்சுட்டு ஐ திங்க் அடுத்த வேலையை பண்ணலான்னு நான் பார்க்குறேன். I wanted to make it as one of the best sunsets of my life. Unfortunately அங்கே பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸ்லாம் இருக்குது, கொஞ்சம் அப்படியே லைட்டாக மறைச்சிருக்கு. ஸோ என்ன பண்ண தெரியல, கொஞ்சம் லைட்டாக டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. பட் ஸ்டில் இன்னும் இங்கே தானே இருக்க போகிறோம். டெய்லி வந்து சன்செட்டை பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல நீங்கள் அமைதியாக உட்காந்துருந்தீங்கன்னா உங்கள் காதுக்கு வெறும் அலையோட சவுண்ட் மட்டும்தான் கேட்கும், வேறு எதுவுமே கேட்காது. மிஞ்சி போனால் கொஞ்சம் அந்த காக்கா சத்தம் மட்டும் கேட்கும், வேறு எந்த சத்தமும் இருக்காது. எங்கேயாவது போய் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க, இல்லை பக்கத்தில் தான் இங்கே இருக்கீங்க, ஏதாவது கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒரு ½ an hour இங்கே வந்து உட்காந்துருந்துட்டு போனாலே போதும். யூ வில் ஃபீல் மச் பெட்டர். செம சீனிக்கான சன்செட் நான் இப்போ தான் பார்த்துருக்கேன். இதே மூடோடையே அப்படியே இந்த நாளையே நான் எண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ இதுக்கு மேலே நான் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன், அந்த ஒரு டயர்டும் இருக்குது. பட் ஸ்டில் இந்த ஒரு ரிலாக்ஸ் மோட்லேயே இருக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி நைட்டெல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு இங்கே ஒரு ஃபேமஸான கோவில் இருக்குது, விஷ்ணு கோவில் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஜனார்த்தன டெம்பிள் அப்படின்னு சொன்னாங்க. அதோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 2000 வருஷம் பழமையான ஒரு கோவிலாம். ஸோ அது மட்டும்தான் எனக்கு அந்த கோவிலை பற்றி தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. அதனால் நாளைக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷாக இந்த ஊரை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து ஸ்டே டியூன்ட், நாடோடி சேனலை வந்து பார்த்துட்டே இருங்க. ஐ திங்க் வந்து நான் ட்ராவல் பண்ணுறப்போ உங்களுக்கும் என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்பி தான் நான் இதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன்.